இந்த விஜய் எப்படா சான்ஸ் கிடைக்கும் மல்லியை திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த விஜய் நடந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, தன்னோட புருஷனாச்சே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. இப்போ மல்லி அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை வருஷம் அவங்க கூடவே இருந்திருக்கிறாங்க. மல்லியோட கேரக்டர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப மல்லி மேலே இவ்வளோ கோபத்தை காமிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஏன்னா மல்லியை பற்றின நல்லா தெரியும். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வெண்பாவை கூட்டிட்டு போனாங்க, வெண்பாவை தவற விட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட நம்ம விஜய்க்கு இல்லாம ஏன் இவ்வளோ கோபத்தை காமிக்கிறாங்க? சரி, வெண்பாவை தான் கடத்தினாங்க, ஒரு நாள் 2 நாள்ல மீட்டிருக்கிற மாதிரி ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருந்தா கூட இவங்க 2 பேருக்குள்ளேயும் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. தொடர்ந்து இப்போ வெண்பாவை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப இப்போ மல்லி மேலே கோபத்தை அதிகமாக காமிச்சிட்டே இருக்கிறாங்க. மல்லியும் இந்த சீரியலுக்கு வந்த நாளில் இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத விட இந்த சீரியலில் வந்து அழுதுறது தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுல உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விஜயை தாங்கி பிடிக்கிறதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. நீ தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டூ மச்சாக தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த ராஜி வீட்டில் இருந்துட்டு சும்மா இருக்கிறதா இல்லை, மல்லிக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் கொளுத்தி போட்டுட்டே இருக்கணும். இப்போ மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூடவே வெண்பாவையும் தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற பழி சொல்ல வச்சு மல்லியையும் அவங்க குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதால இப்போ கதிரேசனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. கதிரேசன் நிஷா 2 பேருமே வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என் பேத்தி எங்க அப்படிங்கிற மாதிரி கதிரேசன் கேட்டாங்க. அப்படின்னு சொன்னா போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் மல்லி சொல்றாங்க. நீ வெண்பாவை தொலைச்சிட்டு எவ்வளவு கூலா நடந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு இதையும் தாண்டி இந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படிங்கிறதால எப்படியாவது வெண்பாவை நான் காப்பாற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுறாங்க. இப்போ நாகுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால வெண்பாவை கிட்டத்தட்ட நம்ம மல்லி நெருங்கிடுறாங்க. அவங்கள கடத்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாதி பிரச்சனைகள் இந்த வீட்டில் இருக்கிறது தீந்துரும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.